ஓகே. ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம விஎம்ஆரை வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, விஎம்ஆர்னா என்ன அப்படிங்கிறது அந்த செஷனோட நோக்கமே. ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல்னா என்ன? விர்ச்சுவல் அப்படிங்கிறது பிசிக்கலா இருக்கும். அதோட ஒர்க்கை லாஜிக்கலா அது நடக்கும். பட் நம்மளால அதை உணர முடியாது. தட் இஸ் கால்டு விர்ச்சுவல். ஸோ லைக் இப்போ மோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 2014 பிரச்சாரம் பண்றப்ப ஹோலோகிராபிக் வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ விர்ச்சுவலா பிரச்சாரம் பண்ணாரு. அவர் நிக்கிற மாதிரியே தெரியும், பட் அவர் பேசுறது நம்ம கேட்கும். ஸோ வாட் இஸ் விர்ச்சுவல் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். அந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த இடத்துல அந்த ஒரு பிசிக்கலா இருந்தும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விர்ச்சுவலாவே இருந்தும் பண்ணலாம். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கம்பெனியோட காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக மெயினா கொண்டு வந்தாங்க. எல்லா கம்பெனியும் வந்து எதுக்கு ரன் ஆகுது? ஒரு ஒரு லாபம் பார்க்க, ஒரு ப்ராஃபிட்காக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கம்பெனி காஸ்ட்டை எதுலலாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சர்வர்ல கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்து நமக்கு வந்துச்சு. இப்போ ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனில மல்டிபிள் சர்வர்ஸ் ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அமேசான் வெப்சைட் எடுப்போம். நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்றீங்க. ஸோ அப்படி அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Amazon.com போகணும். Amazon.com போயிட்டு நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்றப்ப அந்த யூஆர்எல் மூலமா தான் நம்ம ஆர்டர்ஸ் இப்போ வந்து Amazon.com போறோம்னு வச்சுப்போம். Amazon.in போறேன். ஸோ இந்த Amazon.in ஓப்பன் ஆகுது இல்லையா? இந்த .in இது வந்து ஒரு வெப் சர்வர் மூலமா இந்த இது ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இந்த வெப் பேஜஸ் இதெல்லாமே இந்த அப்ளிகேஷன் சர்வர் மூலமா அவங்க என்ன அப்ளிகேஷன் சர்வர் யூஸ் பண்றாங்களோ அதுல தான் வந்துட்டு இந்த வெப் பேஜஸ் எல்லாமே லோட் ஆகும். தென் நம்ம கார்ட்ல ஆட் பண்றது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கார்ட்ல என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், இது சோஃப்ட்வேர் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டா எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ சோஃப்ட்வேர் நான் இது வரைக்கும் 1 இயரா என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ இதுல இமேஜஸ் இதெல்லாமே போடுறாங்க இல்லையா, அந்த இமேஜஸ் வீடியோஸ் இதெல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கிற வேல்ல வந்துட்டு எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல ரன்னிங் அப்ளிகேஷன் மூலமா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த சர்வர்ஸ் எல்லாமே எய்தர் பிசிக்கல் சர்வரா இருக்கணும் இல்லது விர்ச்சுவல் சர்வர்ஸா இருக்கணும். இப்ப நான் சொன்ன வெப் சர்வர், இப்ப அந்த Amazon.in அப்படிங்கிற வெப் சர்வர் லான்ச் ஆகணும். ஓகேங்களா? அது எய்தர் பிசிக்கல் சர்வரா இருக்கலாம் அல்லது விர்ச்சுவல் சர்வரா இருக்கலாம். ஏன் அது பிசிக்கல் சர்வரா இருக்கலாம், ஏன் விர்ச்சுவல் சர்வரா இருக்கலாம்னு நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு பிசிக்கல் சர்வருக்கு ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, பிசிக்கல் சர்வரோட காஸ்ட் அதிகம். சரிங்களா? நீங்க நார்மலா ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன்ல ஒரு பிசிக்கல் சர்வர் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 10 lakhs கம்மியா சர்வரே வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுல ரேக் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்குது. இப்போ நான் வந்து டெல் ரேக் சர்வர் பிரைஸ் இன் இந்தியா அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா டெல் ரேக் சர்வர் வந்து என்ன ரேட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ரேக், டவர், மாடியுலர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்ல வந்து 3 டைப் ஆஃப் சர்வர் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ரேக் சர்வர், டவர் சர்வர், அப்புறம் பிளேடு சர்வர். சரிங்களா? டவர் சர்வர் வந்து ரொம்ப சின்ன சின்ன கம்பெனில யூஸ் பண்ணுவோம். அதை டேட்டா சென்டர்ல வந்து டவர் சர்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேக் சர்வர் மட்டும்தான் வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரேக் சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ரேட் எவ்வளோ வருதுன்னு அப்படின்ட்டு. ஸோ பவரேஜ் R250 ரேக் சர்வர். சரிங்களா? இதோட ரேட் பார்த்தோன்னா 2,91,000. அது இதோட பேசிக் ரேட்டு 2,91,000 ரூபாய். பவரேஜ் R250 ரேக் சர்வர். இதை நான் ஓப்பன் பண்றேன். இதுக்கு எவ்வளவு ரேம் போட்டிருக்காங்க, என்ன CPU அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்டெல் Xeon ப்ராசஸர். யூஸ்வலா ஒரு சர்வர் அப்படின்னா Xeon ப்ராசஸர் தான் போடுவாங்க. இப்போ நீங்க ஒரு லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் i3, i5, i7 அப்படின்னு வந்து ப்ராசஸர் இருக்கும். ஆனா சர்வர்ல பாத்தீங்கன்னா இன்டெல் Xeon அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இருக்கும். Xeon Xeon ப்ராசஸர் இருக்கும். இப்ப இந்த ப்ராசஸர்லயே நிறைய
பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ப்ராசஸர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட வேணும் அப்படின்னா இதில் ரேட்டு வருது பார்த்தீங்களா, 3.1 GHz என்ன ரேட்டு. இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா இந்த CPU செலக்ட் பண்ணோம்னா எனக்கு 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த ப்ரைஸில் அடிஷ்னல் 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, தென் இப்போ இது பேசிக்காக 16 GB ரேமு 16 GB ரேமு எனக்கு இப்போ வேணும். இப்போ பேசிக் 16 GB ரேமு எனக்கு இன்னொரு 16 GB வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ப்ரைஸ் ஏறும். 16 GB ரேம் வச்சு ஒரு சர்வர் பில்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, 16 GB ஃபிசிக்கல் சர்வருக்குலாம் 16 GB ரேம்ங்கிறது எதுவுமே கிடையாது, சும்மா சாதாரணம். ஸோ 16 GB ரேம் பத்தவே பத்தாது ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ 16 GB ரேம் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3,000. இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து ஆல்ரெடி 2 ஹார்ட் டிஸ்க் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா 800 GB ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய். ஹார்ட் டிஸ்க் தனியாக ஆட் பண்ணணும். சரி, 2 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஆட் பண்ணணும். 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஸோ 3,14,000 ரூபாய் இப்போ ரேட்டு. ஸோ இப்போ 800 GB 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறேன். ₹56,000. ஓகே, எகைன் மறுபடியும் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக 2 ஹார்ட் டிஸ்க் தேவை. ஒரு சர்வர்னு எடுத்துக்கிட்டா 2 ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ 4,00,000 ரூபாய் ஆச்சு. இது ரொம்ப பேசிக்கு. இதுக்கு மேலே வந்து அடாப்டர்ஸ், கேபிள்ஸ், அப்புறம் அந்த மாதிரி அப்படியே இது வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சர்வர் பில்ட் பண்ணாலே நமக்கு வந்து 4,00,000 ரூபாய் ஆகுது. ஒரு வெப் சர்வர் இப்போ அமேசான் மாதிரி ஒரு வெப் சர்வர்லாம் நம்ம பில்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ லேக்ஸ் கணக்கில் நமக்கு போகும். ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வெப் சர்வர் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிட்டு, அமேசான்ங்கிறது ஒரு பெரிய வெப் சர்வர். நம்ம அதை சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை ஆக்சஸ் பண்றப்ப நிறைய பேர் ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்றப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கனால இன்னும் ரேட் ஜாஸ்தியா, கான்ஃபிகரேஷன் ஜாஸ்தியா அவங்க போவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சர்வருக்கு நான் ரேட் சொல்றேன். இதே இது எனக்கு 10 வெப் சர்வர் வேணும், 25 வெப் சர்வர் வேணும், ஒரு 10 அப்ளிகேஷன் சர்வர் வேணும், 10 டேட்டாபேஸ் சர்வர் வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ரேட் ஜாஸ்தியாகிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சர்வர் மினிமம் 8 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணா 10 சர்வரோட ரேட் என்னாச்சு, 80 லட்சம் ஆச்சு. ஆனா இதே நான் விர்ச்சுவல் சர்வர் போயிட்டோம்னா எனக்கு பிசிக்கல் ஹார்ட்வேரை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. தட் இஸ் கால்டு விர்ச்சுவலைசேஷன். ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது சேம் அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுமோ அதே வேலையை இந்த பிசிக்கல் விர்ச்சுவல் சர்வரும் பண்ணும். ஒரு அப்ளிகேஷன் சர்வர் என்ன பண்ணுமோ அதே சேம் வேலையை இந்த விர்ச்சுவல் சர்வரும் பண்ணும். ஆனா எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே என்ன மிச்சம்னா எனக்கு காஸ்ட் மிச்சம். அந்த பிசிக்கல் சர்வருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும், காஸ்ட் மிச்சம். ஓகேங்களா, ஸோ அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்க போறது முக்கியமா விர்ச்சுவலைசேஷன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்-வி இருக்குது, சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர் இருக்குது, விஎம்ஆரோட விஎம்ஆர் விஸ்பியர் இருக்குது. நம்ம படிக்க போறது விஎம்ஆர் விஸ்பியர், அதாவது விஎம்ஆர் விஸ்பியர் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஹைப்பர்-வி, ஜென் சர்வர் அதெல்லாம் வந்துட்டு பெரிய மார்க்கெட் ஷேரே கிடையாது. ஸோ விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா விஎம்ஆர் தான். விர்ச்சுவலைசேஷன்ல மார்க்கெட் லீடர்னு பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் தான். ஃபர்ஸ்ட் விஎம்ஆர் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி வரும். அதுக்கப்புறம் சிட்ரிக்ஸ், ஜென் சர்வர், ஆரக்கிள், ரெட் ஹேட் எல்லாருமே விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் கொடுக்காங்க. பட் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் அப்படின்னா அது விஎம்ஆர் தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா 1980ல இருந்தே விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் போறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல ஒரு பாதி பேர் வந்து விஎம்ஆர் தான் யூஸ் பண்றாங்க. மீதி பேர் வந்துட்டு ஹைப்பர்-வி, ஜென் சர்வர், ஸோ அந்த மாதிரி மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ நம்பர் 1 லீடர் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த விஎம்ஆர் டொமைனை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிப்போம்.
ஸோ இந்த விஎம்ஆர்ல நம்ம விஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்பியர் அப்படிங்கிறது அதுல வந்து விசென்டர், இஎஸ்எக்ஸ்ஐ, விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் எல்லாமே அந்த விஸ்பியருக்குள்ள அடங்கிடும். ஓகேங்களா? ஸோ இந்த விஎம்ஆர்ல இஎஸ்எக்ஸ்ஐ அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து மெயினா பார்ப்போம். வாட் இஸ் இஎஸ்எக்ஸ்ஐ, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படி சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு பிசிக்கல் சர்வர் பண்ற வேலையை ஒரு விர்ச்சுவல் சர்வர் வந்து ஈஸியா பார்க்கும். அதே மாதிரி அந்த விர்ச்சுவல் சர்வர் எங்க இருந்து வருது? ஸோ அது முக்கியமான கொஸ்டின் இல்லையா? இப்ப என் கம்பெனி இருக்குது. என் கம்பெனிக்கு வந்து ஒரு 20 சர்வர்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? 20 சர்வர்ல எல்லாமே வந்து விர்ச்சுவல் சர்வரா நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே 20 சர்வர் நான் பிசிக்கல் சர்வர் போனோம் அப்படின்னா, ஒரு சர்வர் மினிமம் 8 லட்சம் வச்சாலும் 20 சர்வர் அப்படின்னா 1,60,000 வந்துரும். பட் எனக்கு அவ்வளோ காஸ்ட் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப நான் வந்து அந்த காஸ்ட் கம்மி பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சர்வர் வாங்குறேன். ஒரே ஒரு சர்வர் வாங்குறேன். அதுக்கு பேரு ஹைப்பர்வைசர்ன்னு பேர். சரிங்களா? இதுக்கு பேரு ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர்ல நம்ம விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சர்வர் ஹார்ட்வேர். இந்த சர்வர் ஹார்ட்வேர்ல விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ்ஐ அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா விஎம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதெல்லாம் எப்படி இது வந்து சும்மா பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி கிரியேட் பண்றது, அந்த விஎம்ஸ் எப்படி வருது, அதெல்லாமே நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வாட் இஸ் ஹைப்பர்வைசர், வாட் இஸ் விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ்ஐ. ஸோ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது எதை ஹைப்பர்வைசர்னு சொல்றோம்னா இதுதான் ஹைப்பர்வைசர்னு சொல்றோம். இது ஒரு ஹைப்பர்வைசர், சிட்ரிக்ஸ் ஜென் ஒரு ஹைப்பர்வைசர், ஐபிஎம் ஒரு ஹைப்பர்வைசர், அப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல ஹைப்பர்வி ஒரு ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் அப்படின்னா நம்ம ஒரு விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம்ல, அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு பேஸ் யாருன்னா அந்த ஹைப்பர்வைசர் தான். சரிங்களா? ஸோ ஹைப்பர்வைசர்ங்கிறது ஒரு காமன் டேம், ஒரு நேம். நம்ம வந்து விஎம்ஆர் ஹைப்பர்வைசர்ங்கிறது ஒரு ஓஎஸ் தான், ஒரு பேர் மெட்டல் ஓஎஸ் சொல்லுவோம். விஎம்ஆர் ஹைப்பர்வைசர், மைக்ரோசாஃப்ட் விஎம்ஆர்ல வந்து இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ஹைப்பர்வைசர் ஓஎஸ், மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஹைப்பர் வி அப்படிங்கிறது ஹைப்பர்வைசர் ஓஎஸ், சிட்ரிக்ஸ்ல வந்து ஜென் அப்படிங்கிறது ஹைப்பர்வைசரோட ஓஎஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஹைப்பர்வைசர் ஓஎஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் வந்து விஎம்ஆர். ஸோ நம்ம பார்க்க போறது விஎம்ஆரோட ஹைப்பர்வைசர் தான் பார்க்க போறோம். நம்ம கால் பண்றது ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். அதுல நீங்க எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதர் நீங்க விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்ல மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வாட் எவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நம்ம பார்க்க போறது விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த விஎம்ஆர் கம்பெனி வந்து இஎஸ்எக்ஸ்ஐ அப்படின்னு ஒரு ஓஎஸ் வந்து ரிலீஸ் பண்றான். சரிங்களா? இதை ஓஎஸ் ஹைப்பர்வைசர் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஓஎஸ்ன்னு கூட சொல்ல மாட்டோம், ஹைப்பர்வைசர் தான் நம்ம சொல்லுவோம். பட் டேம் புரியுற டேம்னு பார்த்தோம்னா இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் ஓஎஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த விஎம்ஆர் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ அப்படி ஓஎஸ் ரிலீஸ் பண்றோம். அந்த ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் இதுல. இப்ப இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஎஸ்எக்ஸ்ஐக்குள்ள நீங்க விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இது ஒரு பிசிக்கல் சர்வர். சரிங்களா? இந்த பிசிக்கல் சர்வர் வந்து நான் என்ன பண்ண போறேன், டெல் சர்வர் வந்து நம்ம பிசிக்கல் சர்வர் பில்ட் பண்ண போறேன். ஸோ டெல் 640 or 640. இப்ப டெல்ல வந்து R640 அப்படின்னு ஒரு சர்வர், நான் இந்த சர்வர் வந்து ESXi கம்பேட்டபிலிட்டி இருக்கும். 650 ரேக் சர்வர். ஓகே, வாட் எவர் இட் இஸ் கம்பேட்டபிலிட்டி இருக்கும். இதுல வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வரும், 2 CPU இருக்கும், 2 பவர் சப்ளை இருக்கும். ரேம் வந்து நம்ம எவ்வளவு ரேம், ஒரு அது கெப்பாசிட்டி, ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம மேக்ஸிமம் 256 GB ரேம் போடலாம், 512 GB ரேம் 512 GB ரேம் போடலாம், இல்லை 1 TB ரேம் போடலாம். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அது எத்தனை ஸ்லாட் இருக்கோ அதை பொறுத்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இதுல பார்க்கலாம்.
ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Xeon ப்ராசஸர் 32 கோர் ப்ராசஸர். இந்த கோர்னா என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் சொல்றேன். நெட்வொர்க் மெமரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெமரி வந்து 1 TB மெமரி போட்டுக்கலாம். இந்த போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கு 16 GB மெமரி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மதர் போர்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து மெமரி ஸ்லாட்ஸ் இருக்கும். மெமரியை வந்து ஸ்லாட்னு சொல்லுவோம். மெமரினா ஒன்றும் இல்லை, ரேம். நம்ம வந்து ரேம்னு சொல்ல மாட்டோம், மெமரின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல மெமரின்னு சொன்னால் அது ரேம்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து லேப்டாப்பில் உங்கள் டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் நம்ம ரேம்னு சொல்லுவோம். சர்வர் லெவலில் இது வந்து மெமரின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மெமரி மாடியூல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி அப்படின்னா ரேம்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து 16 GB வரைக்கும் ஒரு ஸ்லாட்டில் 16 GB ரேம் போடலாம், DDR4 ரேம் போடலாம். மேக்ஸிமம் 1 TB ரேம் வரைக்கும் இந்த சர்வர் ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து 64 DB ஹார்ட் டிஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த சர்வர் ஹார்ட்வேர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் இந்த ரேக் சர்வரோட இன்னர் மதர் போர்டு. ஸோ இது வந்து CPU, இது ஒரு CPU. இந்த CPU சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேம் ஸ்லாட் இருக்கும். அப்புறம் இந்த CPU சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ரேக் சர்வரோட ரியர் வியூ, சாரி ஃப்ரண்ட் வியூ, முன்னாடி வியூ, ஃப்ரண்ட் வியூ. இது ஃப்ரண்ட் வியூ ரேக் சர்வரில். இது ரியர் வியூ. ரியர் வியூனா பின்னாடி இருக்கிற வியூ இந்த ரேக் சர்வருக்கு. இந்த ரேக் சர்வரில் பார்த்தீங்கன்னா 2 பவர் சப்ளை இருக்கும். நம்ம வந்து உங்கள் டெஸ்க்டாப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பவர் சப்ளை தான் இருக்கும். ஒரே ஒரு SMPS இருக்கும், ஒரு பவர் சப்ளை இருக்கும். பட் ரேக் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பவர் சப்ளை இருக்கும். ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு பவர் சப்ளை இருக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து ஒரு மானிட்டர் VGA போர்ட், நீங்கள் மானிட்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக VGA போர்ட்டு. அப்புறம் இது ரெண்டுமே ஈத்தர்நெட் போர்ட்டு. இதன் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இது. இது வந்து USB போர்ட்டு. இது வந்து USB போர்ட்டு. அப்புறம் இது வந்து ஐடி ரேக் போர்ட். ஐடி ரேக் அப்படிங்கிறது அதுவும் ஒன் ஆஃப் த லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு தான். பட் ஐடி ரேக்னா என்னங்கிறது நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஸோ ஐடி ரேக் அப்படிங்கிறது என்னன்னா சர்வரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ ஒரு சர்வர் வந்து யூஎஸ்ல டேட்டா சென்டர் இருக்குது. அந்த டேட்டா சென்டரில் ஒரு ரேக் சர்வர் இருக்குது. அந்த ரேக் சர்வர் வந்து இப்போ வந்து அந்த ரேக் சர்வரில் இருக்கிற OS ரன் ஆகுதா இல்லையா, அது ரீபூட் ஆகுதா இல்லை ஹங் ஸ்டேட்ல இருக்கா, அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐடி ரேக் மூலமாக தான் செக் பண்ணுவீங்க. HP சர்வர் வந்து IL1 சொல்லுவோம். இது டெல் சர்வர் வந்து ஐடி ரேக் சொல்லுவோம். அதுக்குன்னு தனியாக ஒரு IP அசைன் பண்ணணும். அந்த லேண்ட் கேபிள் இது ரெண்டுமே வந்து IP அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த சர்வருக்கு அந்த ESX IP அட்ரஸ் கொடுக்கணும். அந்த ESX IP அட்ரஸ் அசைன் பண்ணுற ஈத்தர்நெட் கேபிள் இது. ஸோ இப்படி தான் ரியர் வியூ இருக்கும். ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சர்வர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த சர்வர் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சரிங்களா? 50 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். சர்வர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு VMware லைசன்ஸ் வாங்கணும், ESXi லைசன்ஸ் வாங்கணும். ஸோ ESXi லைசன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த கோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 32 கோர்ஸ் சப்போர்ட் பண்ணும் போட்டிருக்கு. VMware வந்து லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒரு CPUக்கு ஒரு சர்வருக்கு எத்தனை கோர் இருக்கோ அத்தனை லைசன்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 32 கோர்னா 32 கோர் வந்து நம்ம வாங்க மாட்டோம். இது 16 கோர் வாங்குவோம். அது பேஸ்ட் அந்த இதை பொறுத்து எத்தனை கோர் அத்தனை கோர் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ இப்போ 16 கோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 16 கோருக்கு நம்ம லைசன்ஸ் வந்து வாங்கணும். VMware இருந்து லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ்ல இருந்து நம்ம வந்து VMs வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். VMs வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து VMs கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் என்ன சொல்றேன், இது வந்து 1 TB ரேம் போட்டிருக்கேன். TB மெமரி, அப்புறம் இன்டெல் Xeon ப்ராசஸர், கோர் சிப், 32 கோர்ஸ். ஹார்ட் டிஸ்க் வந்து 800 GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஓகே. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து 800 GB ஹார்ட் டிஸ்க்.
இதுல இருந்து நம்ம வந்து விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ ஒரு விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுப்போம். இது ஒரு விஎம், இது ஒரு விஎம், இது ஒரு விஎம், இது ஒரு விஎம். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர், ஆப் சர்வர். இதுல வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணி இந்த சர்வருக்கு வந்து ரேம் அலோகேட் பண்ணோம். ரேம், சிபியு, ஹார்ட் டிஸ்க், மெமரி. ஒரு பிசிக்கல் சர்வர்னு என்ன இருக்கணும்? ரேம், அது மெமரி, சிபியு, ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அதே மாதிரி விர்ச்சுவல் சர்வருக்கும் நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ ரேம் நம்ம கொடுக்க போறோம், எவ்வளோ வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அலோகேட் பண்ணணும். அந்த அலோகேஷன் வந்து இங்க இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வருக்கு வந்து நான் வந்து 32 GB ரேம் கொடுக்குறேன்னு சொல்லி 32 GB ரேம் வந்து இங்கேருந்து எடுத்துக்கும், இங்கேருந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி மல்டிபிளாக நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ். அப்புறம் இதோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கும். அதை நான் வந்து டேட்டா சென்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன், ஸ்டோரேஜ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சிபியு வந்து இங்கேருந்து எடுத்துப்போம். சிபியு 2 CPU, 3 CPU, 4 CPU, வாட் எவர் கேஸ் நம்ம கொடுக்குறோம். சிபியு கொடுக்குறோம், ரேம் கொடுக்குறோம். இங்கேருந்து கொடுத்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், வாட் எவர் எந்த சர்வர்னாலும் நீங்கள் இங்கேருந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஎம்ஆர் வந்து நம்ம வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஎம்ஆர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1998 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அப்போ இருந்தே வந்து நமக்கு வந்து இந்த ஓஎஸ் டெவலப் பண்ணி இப்போ ஒரு மார்க்கெட் லீடராக வந்து இந்த விஎம்ஆர் வந்து இருக்காங்க. இப்போ டெல் இஎம்சி வந்து விஎம்ஆர் கம்பெனி வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கரண்டாக விஎம்ஆர் கம்பெனி வந்து ப்ராட்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து விஎம்ஆர் வந்து வாங்கிட்டாங்க. ப்ராட்காம் ஓகே. இந்த ப்ராட்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து விஎம்ஆர் வந்து வாங்கிட்டாங்க. விஎம்ஆர் இஸ் நவ் பார்ட் ஆஃப் ப்ராட்காம். இதுக்கு முன்னாடி டெல் இருக்கு இல்லையா, அந்த டெல் கம்பெனி தான் வந்து விஎம்ஆர் வந்து வாங்கியிருந்தாங்க. டெல்ட்ட இருந்து ப்ராட்காம் கம்பெனி வந்து விஎம்ஆர் வந்து வாங்கிட்டாங்க. ப்ராட்காம் அனௌன்ஸ் சக்சஸ்ஃபுல் அக்விசிஷன் ஆஃப் விஎம்ஆர். ப்ராட்காம் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த நெட்வொர்க் கம்பெனி மாதிரி, நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிற கம்பெனி ப்ராட்காம். இந்த விஎம்ஆர் வந்து நம்ம விஎம்ஆர் விஸ்பியர்னு சொல்லுவோம். விஎம்ஆர் விஸ்பியர் அப்படின்னா இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். வாட் இஸ் ஸ்பியர்? ஸ்பியர் அப்படின்னா ஒரு கோலம்னு அது அர்த்தம். உலக உருண்டைன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி விஎம்ஆர் ஸ்பியர்ல வந்துட்டு ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், விர்ச்சுவல் மிஷின்ஸ், இஎஸ்எக்ஸ்ஐ, வி சென்டர், ஸோ இந்த எல்லாமே சேர்த்து நம்ம வந்து விஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா விஎம்ஆர் விஸ்பியர் தெரியுமான்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் விஸ்பியர்னு கேட்பாங்க. ஸோ விஸ்பியர் அப்படின்னா அதுலேயே விஎம்ஆர் எல்லா ப்ராடக்ட்டும் அந்த விஎஸ்பியருக்குள்ள அடங்கிடும். இஎஸ்எக்ஸ்ஐ, விஎம்ஸ் எல்லாமே அந்த விஎஸ்பியருக்குள்ள அடங்கிடும். ஸோ யூஸ்வலா ஒரு இன்டர்வியூ நீங்க போறீங்கன்னா யூ ஹேவ் ஸ்கில்ஸ் ஆஃப் விஎம்ஆர் விஸ்பியர் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. ஸோ அப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விஎம்ஆர் விஸ்பியர் அப்படின்னா இஎஸ்எக்ஸ்ஐ, வி சென்டர், விஎம்ஸ் எல்லாமே அந்த விஸ்பியர்ல வந்துடும் அப்படின்னு. இந்த விஎம்ஆர் விஸ்பியர்ல வந்துட்டு 2 டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், இன்னொன்று வந்து என்டர்பிரைஸ் பிளஸ் எடிஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்காது. பட் என்டர்பிரைஸ் பிளஸ்ல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஒரு சின்ன சின்ன கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வச்சுக்கலாம். பட் என்டர்பிரைஸ் பிளஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருப்பாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம வேற செஷன்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் VMware ESXi OS. இப்படிதான் இருக்கும். VMware ESXi அப்படிங்கிறது ஒரு OS, ஹைப்பர்வைசர் OS. இந்த OS மூலமா தான் நம்ம வந்து விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இஸ் நத்திங் பட் பிசிக்கல் சர்வர் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே சேம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ESXi அப்படிங்கிறது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS. நம்ம வந்து 2 டைப் ஆஃப் OS வந்து பார்க்கலாம். ஒன்று விண்டோஸ் பேஸ்டு OS, இன்னொன்று லினக்ஸ் பேஸ்டு OS. ஸோ விண்டோஸ் OS அப்படின்னா நீங்க வந்து GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்றது வந்து இந்த லேப்டாப்ல நான் யூஸ் பண்றது விண்டோஸ் OS. ஸோ அதனால என்ன பண்றேன், என்னால மவுஸ் வச்சு எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன், ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்றேன், எதுனாலுமே என்னால மவுஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஆனா லினக்ஸ் பேஸ்டு OSல யூனிக்ஸ் பேஸ்டு OS லினக்ஸ் பேஸ்டு இருக்கும். அது வந்து CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் கமாண்ட் தான் கொடுக்க முடியும். விச் மீன்ஸ் மவுஸ் ஒர்க் ஆகாது. ESXi இஸ் அந்த மாதிரி OS தான், ஒரு கமாண்ட் லைன் பேஸ்டு OS. இதுல GUI கிடையாது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ESXiல வந்து நீங்க வந்து மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி கமாண்ட் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வாட் இஸ் எப்படி கமாண்ட் லைன்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபைலை காப்பி பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ விண்டோஸா இருந்தா அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்றேன், தென் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருவேன். ஜஸ்ட் அவ்வளவுதான், காப்பிக்கு. இதே இது லினக்ஸ் பேஸ்டுல, லினக்ஸ் பேஸ்டு OSல ஒரு ஃபைல் காப்பி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கமாண்ட் என்ட்ரி பண்ணணும். லைக் டைரக்டரி, அது எந்த டைரக்டரியில் அந்த ஃபைல் இருக்குதோ அந்த டைரக்டரி என்ட்ரி பண்ணணும். தென் எந்த டைரக்டரியில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோமோ அந்த டைரக்டரி என்ட்ரி பண்ணி இங்கேருந்து காப்பி கமாண்ட் கொடுக்கணும், இங்கேருந்து பேஸ்ட் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாதான் அந்த ஃபைல் வந்து கரெக்டாக காப்பி பேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த VMware ESXi அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கமாண்ட் லைன் OS. இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. அப்ப நீங்க யோசிக்கலாம், நான் வந்து எனக்கு வந்து லினக்ஸ் தெரியாது, நான் வந்து ஒரு விண்டோஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு கமெண்ட்ஸ்லாம் தெரியாது, நான் எப்படி இதை மேனேஜ் பண்றது, இதை எப்படி படிக்கிறது, எனக்கு இது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் டெஃபினெட்லி நாட். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜாப் வந்து ESXi OS இன்ஸ்டால் பண்றது மட்டும்தான். அதுக்கு அடுத்து மேனேஜ் பண்றது எல்லாமே இதுல பண்ண மாட்டோம். vCenter அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ல பண்ணுவோம். அது எல்லாமே GUI தான். ஸோ இந்த VMware வந்து இவ்வளவு பெரிய ஜியாண்டா இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோட கமாண்ட் லைனும் உண்டு, GUI உண்டு. ஏன் விண்டோஸ் OS வந்து எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க? நீங்க எங்க பார்த்தாலும் விண்டோஸ் OS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் லினக்ஸ் OS யாருமே யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, லினக்ஸ் OS வந்து டெஸ்க்டாப் OS இருக்குது, சர்வர் OS இருக்கு. லினக்ஸ் OS இப்போ உங்க லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்றீங்க, விண்டோஸ் 10 யூஸ் பண்ணீங்க, விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுவீங்க. ஏன் நீங்க லினக்ஸ் OS யூஸ் பண்ணல? ஏன்னா லினக்ஸ் OS வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. டெக்னிக்கல் பர்சன் மட்டும் தான் லினக்ஸ் OS யூஸ் பண்ண முடியும். ஆனா விண்டோஸ் OS வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, விச் மீன்ஸ் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு பேசிக் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா போதும், நீங்க அந்த OS நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் OS வந்து மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான். ஆனா லினக்ஸ் OS வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ். அப்ப இந்த VMware வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவனே ஒரு OS கிரியேட் பண்றான். VMware ESXi அப்படின்னு இவனே ஒரு OS கிரியேட் பண்றான். அதாவது லினக்ஸ் கர்னல் பேஸ்டு OS அவனே கிரியேட் பண்றான். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டான ஒரு டெக்னிக்கல் பீப்புளா இருந்தா மட்டும் தான் லினக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த VMware எல்லாத்தையும் போய் சேராது. அவன் அப்ப என்ன பண்றான், vCenter அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றான். ஸோ இந்த vCenterோட வேலை என்ன அப்படின்னா, இந்த VMs எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த VMs எல்லாமே நான் வந்து vCenterல இருந்து தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ vCenter அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன். இது வந்து ஒரு vCenter சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன். இந்த vCenterல இருந்து தான் நான் வந்து இந்த VMs எல்லாம் கிரியேட் பண்ணுவேன். நம்மள VMs கிரியேட் பண்ற சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இந்த vCenterல இருந்து தான் கிரியேட் பண்ணுவேன். என்னால கமாண்ட் லைன்லயும் கிரியேட் பண்ண முடியும். பட் ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் கிரியேட்டிங் VMs இன் கமாண்ட் லைன். பட் vCenterல இருந்து GUI என்ன, ரைட் கிளிக் பண்றோம், கிரியேட் பண்றோம், முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம்.
இதுதான் விஎம்மோட சக்சஸ் ஃபார்முலா. அவனோட கமாண்ட் லைனும் உண்டு, அப்புறம் ஜிஏயும் உண்டு. ஓகே, கமாண்ட் லைன்ல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்? இந்த ESXi வந்து ஏன் வந்து அவன் வந்து GUI இல்லாம கமாண்ட் லைன் லினக்ஸ் பேஸ்டு கர்னல் வச்சிருக்கான் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ். அப்புறம் வந்துட்டு அதோட கன்சம்ஷன் ஆஃப் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். நீங்க ஒரு விண்டோஸ் OS எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல நிறைய ஓடும். ஆனா ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் ஓடவே ஓடாது. எல்லாமே வந்து கமாண்ட் லைன்ல இருக்கிறதுனால அவ்வளவா ஓடாது. ஆனா விண்டோஸ்ல பேக்ரவுண்ட்ல எல்லாம் GUI இருக்கனால நிறைய ப்ராசஸ் போடும். ஸோ அதெல்லாமே இந்த ESXi பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, ESXi வந்து ஒரு செக்யூரா வச்சுக்கிறது எல்லாமே இந்த OS தான். பட் இது நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்குமே கமாண்ட் லைன்ல பெருசா எக்ஸ்பர்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் தெரியாது. பேசிக் கமெண்ட்ஸ் தெரியும். பட் ரொம்ப கோர் டு த கமெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளு எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். அதனாலதான் vCenter அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். இந்த vCenter வந்து நான் VM கிரியேட் பண்ணிப்பேன், இந்த VM டெலிட் பண்ணிப்பேன், இந்த VMக்கு வந்து நான் வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிப்பேன், எல்லாமே நான் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் vCenter எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த ESXi வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ். நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா ESXன்னு சொல்லுவோம், ESXiன்னு போவோம், ESXiன்னு போவோம். இதுக்கு பேர் ஃபுல் ஃபார்ம் எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டிகிரேட்டட் ESXi அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ESXi வந்து 2004 தான் இன்வென்ட் பண்ணாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷனா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ESXi 4.1, 5.1 அந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வெர்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ESXi OS இப்படி தான் இருக்கும். ஒரு ESXi OS வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டே கலர். இங்க வந்து விண்டோஸ் OSல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். பட் ESXi பொறுத்த வரைக்கும் எல்லோ, கிரே இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் அதுல இருக்கும். ஸோ ESXi OS பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிலீஸ் டைம். அதோட வெர்ஷன் வந்து இப்போ ஒரு விண்டோஸ்ல கிளைண்ட் OS எடுத்துப்போம். இப்போ விண்டோஸ் கிளைண்ட் OS எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் XPல இருந்து எடுத்துப்போம். சரியா? விண்டோஸ் XP, அப்புறம் விண்டோஸ் விஸ்டா, அப்புறம் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. இப்போ விண்டோஸ் அடுத்த இது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க OS. ஸோ வெர்ஷன்ஸ்க்கெல்லாம் வெர்ஷன்ஸ். அதே மாதிரி விண்டோஸ் சர்வர் எடுத்துப்போம். விண்டோஸ் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் 2003, 2003 R2, 2008, 2008 R2, 2012, 2012 R2, அப்புறம் வந்து 2016, அப்புறம் 2019, 2022. இதெல்லாம் வந்து OS வெர்ஷன்ஸ். ஒவ்வொரு இயர் பை இயரா அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக OS வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து இவ்வளவு பெரிய மார்க்கெட் லீடரா இருக்கான் அப்படின்னா டெவலப் ஆக டெக்னாலஜி டெவலப் ஆகுறப்ப செக்யூரிட்டி வந்து அது பிரீச்சஸ் டெவலப் ஆகும். அதாவது சைபர் அட்டாக் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து முறியடிக்கணும் அப்படின்னா OS வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ESXi OS-ஐயும் பல வருஷமா டெவலப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ 2010ல் 4.0, 2011ல் 4.1. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கும் ஒர்க்கா அந்த OS வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ 2014ல் பார்த்தீங்கன்னா ESXi 5.0 ரிலீஸ் ஆகுது. நம்ம வெர்ஷன்ஸ் வந்து 4.1ல இருந்து ஆரம்பிக்கும். 4.1, 5.0, 5.1, 5.5. ஸோ இப்போ இதெல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு. 5.0, 5.1, 5.5, 6.0, 6.5, 6.7. இப்போ VMS சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ப்ராடக்ட் 7.0 மட்டும்தான். இந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு. VMS வெர்ஷன்ஸ் எல்லாமே அவுடேட்டட். 7.0 இப்போ ரீசெண்டா 8.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8.0 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் 8.0 வந்து பெருசா வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இப்பதான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் யூஸ் பண்ண நிறைய பேர். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 80% பீப்புள் வந்து 7.0 யூஸ் பண்றாங்க. ஒரு 10% வந்து 8.0 யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 10% வேணா 6.7 யூஸ் பண்ணுவாங்க. VMware அஃபீஷியலி அனௌன்ஸ்டு 6.7, 6.5 சப்போர்ட் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் 6.5 and 6.7. ஸோ ஒன்லி சப்போர்ட்டிங் 7.0 அந்த 8.0 மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வெர்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த வெர்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வெர்ஷன்ஸ்.
ஸோ இதெல்லாம் விஎம்ஆர் வெர்ஷன்ஸ் வந்து அவனே கொடுத்துருக்கான். ஸோ 4.0 எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு? 2009 4.0 ஃபர்ஸ்ட் பேட்ச் விட்டுருக்கான். 2009 4.0 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே எவல்வேட் ஆகி 2010 4.1 ரிலீஸ் பண்றான். அப்புறம் 2011 4.5 வந்து 5.0 ரிலீஸ் பண்றான். விஎம்ஆர் 5.0. அப்புறம் 5.1 ரிலீஸ் பண்றான் 2012. அப்புறம் 5.5. 5.5 தான் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். விஎம்ஆர் வந்து கொஞ்சம் ரீச் ஆனது காரணமே இந்த 5.5 தான். அப்புறம் அந்த 5.5ல இருந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணாங்க. என்ன பண்ணா இன்னும் ரீச் ஆகும், யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு 5.5 டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் 6.0 ரிலீஸ் பண்ணாங்க. 6.0 வந்து 2015 ரிலீஸ் பண்ணாங்க. 6.0 வந்து அப்படியே என்டையர் வேற. நீங்க விண்டோஸ் எக்ஸ்பிக்கும் விண்டோஸ் 10க்கும் 11க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதே போலதான் 5.5க்கும் ESX 6.0க்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. 6.0 2015 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுல பேச்சஸ் விட்டாங்க. அப்புறம் 6.5 ரிலீஸ் ஆச்சு 2016. அது 1 இயர் கழிச்சு 5 ரிலீஸ் பண்றான். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு 6.7 ரிலீஸ் பண்றான். 2 வருஷம் கழிச்சு 2018 6.7 ரிலீஸ் பண்றான். அதுக்கப்புறம் 7.0 ரிலீஸ் பண்றான் 2020. ஸோ இதெல்லாமே பழைய ப்ராடக்ட்ஸ். 6.7ல இருந்து எல்லாமே பழைய ப்ராடக்ட்ஸ். இது விஎம்ஆர் சப்போர்ட் பண்றதுல 7.0ல இருந்து தான் விஎம்ஆர் சப்போர்ட் பண்றான். இப்போ அதுக்கடுத்து 7.0லயே அப்டேட்ஸ் நிறைய விட்டான். அதுக்கடுத்து 8.0 வந்து 2022 ரிலீஸ் பண்ணியிருப்பான். பட் 8.0 ரொம்ப புழக்கத்துல இல்ல. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே 7.0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து 7.0. சரிங்களா? ESX 7.0 நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் ரிலீஸ் டேட்ஸ். எந்தெந்த டேட்ஸ் வந்து ESX ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டேட்ஸ் இது. ஸோ அதே மாதிரி ESX OS ரிலீஸ் பண்ற மாதிரி vCentral ரிலீஸ் பண்ணுவோம். vCenter இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் தான். vCenterங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான். நம்ம இந்த ESX மேனேஜ் பண்றதுக்கு அந்த vCenter அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த vCenterமே கூட வெர்ஷன்ஸ் உண்டு. சேம் 4.0, 4.1, 5.0, 5.1, 5.5, 6.0, 6.5, 6.7, 7.0. இந்த ESXல என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ அதே சேம் வெர்ஷன் vCenter வெர்ஷனாவும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ இதுதான் வந்து vCenter. ஸோ ஒரு vCenter வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா VMஸையும் ESXையும் மேனேஜ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து vCenter வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த vCenter வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். vCenter வந்து நம்ம வந்து URL மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு வெப்சைட்ல வெப் ப்ரௌசர் இருக்கும். லைக் கூகுள் குரோம் இருக்கும், இல்ல ஃபயர்பாக்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு அந்த vCenter வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு vCenter வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. 1 செகண்ட். ஒரே செகண்ட் நான் அந்த vCenter கனெக்ட் பண்றேன் நானு.
ஸோ எகைன் ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஸோ விசென்டர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். விசென்டரை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் பேசிக்கா அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஒரு யூஆர்எல் ஒரு வெப் ப்ரௌசர். அந்த வெப் ப்ரௌசர்ல அந்த விசென்டர்னு ஒரு ஐபி இருக்கும். அந்த விசென்டரோட ஐபியை நம்ம வந்து இங்க என்ட்ரி பண்ணலாம். https:// ஸோ இந்த மாதிரி விசென்டர் ஐபி கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அல்லது அந்த விசென்டருக்குன்னு இந்த மாதிரி கனெக்ஷன் இஸ் பிரைவேட் இப்படிதான் வரும். யுவர் கனெக்ஷன் இஸ் பிரைவேட். உங்க கனெக்ஷன் வந்து பிரைவேட்டா இல்ல, செக்யூரா இல்லைன்னு சொல்லி அந்த ப்ரௌசர்ல வந்து காமிக்கும். இஸ் இன் பிரைவேட்னு வரும். ஸோ அதை கன்டினியூ டு ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லான்ச் vSphere கிளைண்ட் அப்படின்னு இருக்கும். லான்ச் vSphere கிளைண்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வந்து அந்த விசென்டரோட நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் vSphere.org இதான் யூசர் நேம், பேசிக் யூசர் நேம். பாஸ்வேர்ட் என்டர் பண்றேன். தென் லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ லான்ச் vSphere வெப் கிளைண்ட் கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்போம். யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் லோக்கல், பாஸ்வேர்ட் தென் என்டர் பண்ணோம்னா எனக்கு வந்து லான்ச் ஆகும். இப்படித்தான் லான்ச் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து விசென்டர். ஸோ இந்த விசென்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா விசென்டர், அது கீழே டேட்டா சென்டர், அது கீழே கிளஸ்டர் கீழே ESXi கீழே VMs இந்த மாதிரி நமக்கு வரும். இதை பற்றி நான் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுல தான் வந்து நம்ம இப்போ எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெக்ஸ்ட் நியூ விர்ச்சுவல் மிஷின், அந்த விர்ச்சுவல் மிஷின் நேம் கொடுத்துக்கலாம். டெஸ்ட் VM. தென் நெக்ஸ்ட் எந்த ESXi அந்த ESXi செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் எந்த OS இன்ஸ்டால் பண்ண போறோம், விண்டோஸ் OS-ஆ லினக்ஸ் OS-ஆ அப்படின்னு நம்ம லினக்ஸ் OS செலக்ட் பண்ணா இதுல லினக்ஸ் OS-ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். விண்டோஸ் OS-னா இதுல விண்டோஸ் OS என்னெல்லாம் இருக்கும் அதை காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் ரிசோர்ஸ் கொடுக்கணும். CPU எவ்வளவு, மெமரி எவ்வளவு, ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு அப்படி சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படிதான் இது எதுக்காக நான் இப்போ வேகமாக காமிக்கிறேன். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி பண்றோம் எதுக்கு பண்றோம்னு. பட் இதுதான் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க படிச்சு உங்க பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், ஈஸியா வந்து VMware வந்து கத்துக்கலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ரேம்னா என்ன, CPUனா என்ன, ஒரு ஹார்ட் டிஸ்க்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், ஈஸியா வந்து நம்ம வந்து VMware வந்து கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இது காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு VM கிரியேட் பண்றோம், ஏதோ ஒரு டாஸ்க் பண்றோம், அந்த டாஸ்க் எல்லாமே GUI-ல தான் இருக்கும். கமாண்ட் லைன்ல இருக்காது. மோஸ்ட்லி 90% கமாண்ட் லைன்ல இருக்காது. கமாண்ட் லைன்ல யார் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா L3 ஒர்க் பண்ணுவாங்க. லெவல் 3 மோ, L1 L2 L3 மோ. L1 அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பேசிக்கா ஒர்க் பண்றவங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. அவங்க L1. L2 அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. L3 அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் L3. ஸோ அந்த L3 தான் வந்து ESXi கமாண்ட் லைன்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு L1 L2 வந்து பேசிக்கா GUI-ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த GUI-ல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க படிச்சு பார்த்து பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் விசென்டர். இதுல விசென்டர்ல வந்துட்டு நீங்க ஈஸியா நீங்களே வந்து இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்ப இந்த ESXi பார்த்தீங்கன்னா PowerEdge M630 சர்வர். இதோட ப்ராசஸர் டைப் பார்த்தீங்கன்னா இன்டெல் Xeon ப்ராசஸர்.
ஓகே. இதுல பாத்தீங்கன்னா மெமரி பாத்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மெமரி 760 ஜிபி லைக் விச் மீன்ஸ் 770 ஜிபி 770 ஜிபி. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 7 டிபி ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தாலே தெரிஞ்சிடும், வெளிப்படையாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே தெரிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு, எத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகுது, என்ன கம்பெனி இது, டெல் மேனுஃபேக்சரர் யாரு, டெல், என்ன சிபியூ ரன் ஆகுது, இதுல 40 சிபியூ ரன் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா கோர்ஸ், எத்தனை கோர்ஸ் அப்படின்னு, இந்த மாதிரி 40 சிபியூ ரன் ஆகுது. இதுல கோர்ஸ் பர் சாக்கெட் 20 கோர், ஆக்சுவலி 10 சிபியூ, 10 × 2 20 40 சிபியூ வரும். இதுல அதை பத்தி நான் லேட்டா சொல்றேன். கோர் கான்செப்ட் வந்து லேட்டா சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா படிச்சிடலாம். நான் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சிபியூ கிளாஸ் எடுக்கிறப்ப நான் சொல்றேன் நான். வாட் இஸ் கோர், வாட் இஸ் ஹைப்பர் த்ரெட்டிங், எப்படி வந்து சிபியூ வந்து கால்குலேட் பண்றாங்க, அந்த ESXல கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த சிபியூ வந்து எப்படி VM அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்ப சொன்னா கொஞ்சம் கிளம்சியா இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல அதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான், சிபியூ கோர் பத்தி நான் அப்ப நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கா நீங்க ஈஸியா எல்லாத்தையுமே இதுல வியூ பண்ணிக்கலாம். ஸோ ESXi 5.5 நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5.5ங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஸோ ESXi 5.5 பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டட் வெர்ஷன். நீங்க வந்து URL கனெக்ட் பண்ண முடியாது. லைக் உங்களோட வெப்சைட்ல வந்து URL இருக்கு இல்லையா, அந்த URL கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ESXi 5.5, 6.0, 6.5 எல்லாமே நம்ம வெப்சைட்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து URL மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணா நமக்கு கனெக்ட் ஆகும் 6.5 எல்லாமே. ஸோ இந்த VMware நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசென்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு பேசிக்கான நீ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், VMware வந்து ஈஸியா கத்துக்கலாம். இது வந்து ஒரு பைத்தான் மாதிரியோ, ஒரு டாட் மாதிரியோ, ஜாவா மாதிரியோ ரொம்ப மண்டையை போட்டு கசக்கி அப்படி படிச்சு பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதுல பேசிக்கா நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்க வந்து VMware கத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு